நாம இப்ப கொண்டை கடலை மூக்கடலைன்னு சொல்வோம் இல்லையா, அந்த செடியை பத்தி பார்க்க போறோம். இங்க பாத்தீங்களா, இதுதான் கொண்டை கடலை செடி. பாருங்க, இதுல இருந்து தான் நம்ம சுண்டல் செய்யறோம் இல்லையா, மூக்கு வச்ச மாதிரி இருக்குமே பெருசு, கருப்புன்னா ஒரு மாதிரி மண் கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும் இல்லையா, சின்னது இருக்கும் பெருசு இருக்கும். அந்த கொண்டக்கடலை மூக்கடலை இதுல இருந்து தான் வருது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அப்புறம் சிவன் விசேஷம் வரும்ல, சிவராத்திரி நவராத்திரி, அதுக்கெல்லாம் என்ன செய்வோம், இந்த சுண்டலை வந்து நம்ம வேக வச்சு சாமிக்கு படைச்சி சாப்பிடுவோம் இல்லைங்களா, தெரியும்ல உங்களுக்கு. அந்த சுண்டல் இதுல இருந்து தான் வருது. கொண்டை வச்சிருக்கோம் இல்லைங்களா, மூக்கு மாதிரி வச்சிருக்கோம், அதனால தான் அதுக்கு மூக்கு கடலைன்னு பேரு. சிலர் கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. அந்த கொண்டக்கடலை இந்த செடியில இருந்து தான் வருது. இது ரொம்ப குட்டி செடியா இருக்கு, இப்போ உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக நான் இதை காமிச்சேன். இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை செடியை பத்தி தெரிஞ்சுக்கணும், சரியா குழந்தைகளா? நம்ம இப்ப மூன்றாவது எழுத்து இ, உயிரெழுத்துல மூன்றாவது எழுத்து இ எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல என்ன செய்யணும்னா, இறகு, இலை,